Taste the Daily. கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களுக்கான பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். கள்ளிப்பாளையம் பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் சங்கனூர் பள்ளத்தை சுற்றிலும் தடுப்பு சுவர் கட்டப்படுகிறது. இதுபோன்று கள்ளிமடை அரசு பள்ளியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அங்கன்வாடி மைய கட்டிடத்திற்கான பணி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பணிகளை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் தொடங்கி வைத்த நிலையில் இந்த நிகழ்வுகளில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவின் சொந்த தொகுதியான திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது ஆலந்துறையாறில் இருந்து 60% தண்ணீரும் பேச்சிப்பாறை அணையில் இருந்து 2.5 TMC தண்ணீரும் ராதாபுரம் தொகுதிக்கு தடையில்லாமல் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். மேலும் நீர்வழித்தடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கரைகளை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர்கள் விவசாய மானியத்தை ஏக்கருக்கு 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கவும் வலியுறுத்தினர். தனியார் மின் உற்பத்தி நிலையத்துடன் கைகோர்த்து கொண்டு மின் கட்டணத்தை உயர்த்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. SEPC பவர் லிமிடெட் என்ற தனியார் மின் உற்பத்தி நிலையம் தூத்துக்குடியில் 525 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் வகையில் உற்பத்தி நிலையம் அமைத்துள்ளது. காலதாமதத்தால் கூடுதல் செலவு ஏற்பட்டுவிட்டதாக SEPC நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் 1126 கோடி ரூபாயை செலவழிக்காமலேயே இந்த தொகையை மூலதன செலவில் சேர்த்து தமிழக மின்சார வாரியத்திடம் SEPC நிறுவனம் தெரிவித்துள்ளது. மறைமுகமாக தெரிவித்துள்ள இந்த தொகையை மக்கள் தலையில் சுமத்தி ஆண்டுக்கு 11,000 கோடி ரூபாயை வசூலிக்கும் விதமாக மின் கட்டணத்தை உயர்த்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் திட்டமிட்டு இருப்பதாக தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே நிகழ்ந்த வாகன விபத்தில் சிக்கி இருசக்கர வாகனத்தில் சென்ற தலைமை காவலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உப்பிலியபுரம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய தலைமை காவலர் சரவண பெருமாள் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிய போது வெங்கடாச்சலபுரம் கடைவீதியில் முன்னால் சென்ற லாரியின் டயர் வெடித்த நிலையில் லாரி நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே தலைமை காவலர் தலை நசுங்கி உயிரிழந்தார். திமுக ஆட்சியில் முறையாக சோதனை செய்யாத அதிகாரிகளின் அலட்சியத்தால் அதிக அளவிலான பராமரிப்பற்ற வாகனங்கள் இயங்குவதால் ஏராளமான விபத்துக்கள் நிகழ்வதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சென்னை மாவட்டம் மதுரவாயல் பகுதியில் முறையான பாஸ் இருந்தும் மாற்றுத்திறனாளி மாணவரை அரசு பேருந்தில் இருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்ட அபரம் அரங்கேறியுள்ளது. 19 வயது மாற்றுத்திறனாளியான வினோத் சிட்லப்பாக்கம் அரசு உதவி மையத்தில் கணினி வகுப்பு படித்து வருகிறார். வானகரம் வழியாக செல்லும் பேருந்தில் ஏறிய வினோத்திடம் உரிய பாஸ் இருந்தும் ஓட்டுநரும் நடத்துனரும் மதுரவாயல் பகுதியில் வலுக்கட்டாயமாக அவரை இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக மனிதநேயமற்ற செயல்கள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏரிக்கர பஸ் ஸ்டாண்டில் கண்டக்டரும் டிரைவரும் தரைக்குறைவாகவும் பேசி அவரை கீழே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அவர் மன உளைச்சலாகி அங்கேயே விழுந்து உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து வந்து யாரோ வழியில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சொல்லி வீட்டில் இருந்து வந்து அவரை கூட்டி அவராண்ட வந்து நிற்கிறேங்க.